ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பாண்டியன் வந்துட்டு ராஜையும் மீனாவையும் நல்லா திட்டி விட்டுட்டாரு. நம்ம செந்தில் இருந்துட்டு, அப்பா நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் மீனாவை திட்டினது வந்து தப்புப்பா அப்படிங்கவும், என்னடா எனக்கே வந்து நியாயம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், மீனா வந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லது தான் நினைக்கிறா, ஆனால் அவளையே இன்றைக்கி நீங்கள் திட்டிட்டீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என் மருமகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டாரு. உடனே அவர் கடையில் இருக்கிற தாத்தா வந்துட்டு, ஏன் பண்ணுறியா என்னாச்சு அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் வந்து மீனா தான் கொஞ்சம் செவனேன்னு இருக்க மாட்டுது, ஆனால் இருந்தாலும் உரிமையாக இருக்கனால தானே நான் பேசுகிறேன், என் மருமக அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே நம்ம மயில் வந்துட்டு சரவணனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கவும் சரவணன் வந்துட்டு என்னாச்சு ஏன்னு கேட்குறப்ப, இல்லை இன்றைக்கி ராஜு வந்து என்னை திட்டா, இந்த வீட்டில் எல்லாருமே என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மயில் நீ அழுகாத, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கவும், இல்லை மாமா நான் வந்து மாமாட்ட வேணும்னே சொல்ல, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், மாமா வாக்கிங் போயிட்டு வந்தார், ஏதோ பேசுகிறப்ப யதார்த்தமாக சொல்லிட்டேன், அதுக்கு போய் ராஜு அவ்வளோ பேச்சு பேசிடுச்சு அப்படிங்கவும், சரி நீ என்ன உங்கள் வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் போகல, எனக்கு ஆனால் சங்கட்டமாக இருக்குது, பேசாமல் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா, நம்ம 2 பேர் மட்டும், வேறு யாரும் வேணாம், நானும் அப்போலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம பாண்டியன் வந்துட்டு அதிரசம்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்தாப்பா சாப்பிடுங்கன்னு ராஜிட்டையும் மீனாட்டையும் கொடுக்குறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு மீனை சொல்கிறாங்க. இல்லை சாப்பிடுப்பா என்ன இதெல்லாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி மாமா வந்து மனசு இதாகிருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணுறாங்க. உடனே சரவணன்ட்டு என்ன காலையில் தான் வந்து சண்டையெல்லாம் நடந்துச்சு, இப்போ எல்லாம் சமாதானம் ஆயாச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க.